அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான சோயா பிரியாணி தான் வீட்டிலையே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லா உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 3 பேத்துக்கு அளவாக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் இதை நல்லா சுடுதண்ணி காய்ச்சி அதில் ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்திங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியோடு இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் 1 கப். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். அரை மணி நேரத்துக்கு கம்மியாக ஊறினாலே போதும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறினீங்கன்னா குழஞ்சிரும். சரி, குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஹோல் கரம் மசாலா, கல்பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ மிளகு, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, மசாலா ஐட்டம்ஸும் இதில் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் புதினா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா பிரியாணி மசாலா ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிக்கும். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல. காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். முழுசாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவை இருக்கிறதுனால. புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 3/4 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு சேருங்க, இல்லைன்னா தண்ணி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு நல்லா சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி மட்டும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பாஸ்மதி அரிசிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி தண்ணி ஊற்றி நம்ம அரிசி போட்டிருக்கோம். அரிசி போட்டு இதில் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உடையாமல் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அப்படின்னா 1.5 கப் தண்ணி ஊற்றுவேன் பாஸ்மதி அரிசி அப்படின்னா. ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம விசில் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு உதிரியாகவே வந்துடும். ஹை ஃப்ளேமில் அப்படின்னா 1 விசில் விடுங்க. ஸோ இப்போ விசில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.